வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் பிக் பாஸ் தமிழ் சீசன் 7. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது வந்து அந்த கலாட்டா ஓட்டிங் ட்ரீம் கிரஷ் லவர் 2024 ஃபீமேல் லவர் அந்த வாக்கெடுப்பு எண்ணிக்கை, அப்புறம் மணியோட லைவ்ல வரக்கூடிய அந்த பாசிட்டிவான கமெண்ட்ஸ், இதை தான் நம்ம பார்க்க போறோம். முதல்ல வந்து ட்ரீம் கிரஷ் லவர் 2024 இது வந்து ஓட்டிங் வந்து 5 மணியோட க்ளோஸ் ஆகுது. ஸோ அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து 12 போட்டியாளர்கள் அந்த கேட்டகரியில இருந்தாங்க. ஃபீமேல் கிரஷ் அப்படிங்கிற அந்த கேட்டகரி, ட்ரீம் லவர் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில அந்த 12 பேர்ல மொத்தமா வந்து 73 லட்சம் ஓட்டு பதிவாயிருக்கு. அந்த 73 லட்சம் ஓட்டுல 46 லட்சம் ஓட்டு வந்து அர்ச்சனாக்கும், 25 லட்சம் ஓட்டு ரவீனாக்கும் பதிவாயிருக்கு. ஸோ முதல்ல ஏதாவது இந்த இதை அறிவிச்ச முதல் நாள்ல இருந்தே இந்த ட்ரீம் கிரஷ் லவர் அப்படின்னு அறிவிச்ச ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி அறிவிச்சாங்கன்னு நினைக்கிறேன். 15 நாள் இருக்கும். அறிவிச்ச முதல் நாள்ல இருந்தே நம்ம வந்து கண்டினியூஸா டெய்லி ஓட்டு எண்ணிக்கையை சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் டெய்லி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது வந்து கண்டினியூஸா டெய்லி முதல் நாள் பாக்குறப்ப 50,000, அப்புறம் 75,000, 1 லட்சம், அப்புறம் 2 நாள் கழிச்சு பாக்குறப்ப 2 லட்சம், அப்புறம் 2 நாள் அடுத்த 2 நாள் கழிச்சு 3 லட்சம் அப்படின்னு படிப்படியா growth இருந்தது. ஒரு கட்டத்துல வந்து 7 லட்சம் 6 லட்சமா 7 லட்சம் இருந்தது. அப்பதான் திடீர்னு பார்த்தா அதுக்கு முந்தின நாள் வரைய 15,000 14,000 ஓட்டுல இருந்தது. திடீர்னு பார்த்தா ரவீனாக்கு டக்குன்னு ஒரு ஜம்ப் ஆச்சு. அப்பதான் நம்ம எல்லா ஃபேன்ஸுக்கிட்டையும் நம்ம அர்ச்சனா ஃபேன்ஸ் கிளப் எல்லாமே வந்து ஃபுல்லா ட்விட்டரு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலயும் வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. நமக்கும் அடுத்தாப்புல இருக்கிற ரவீனாக்கும் 1 லட்சம் தான் கேப்பு. திடீர்னு பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நம்மளை பீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ நம்மளை பீட் பண்ணிட்டு போனாலும் சரி போலனாலும் சரி நம்ம ரெகுலரா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். முதல் நாள்ல இருந்து நம்ம திடீர்னு 12வது நாள் முடிச்சு ஓட்டு போடல. சோ நம்மளோட வேலையை நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம் கேப் இல்லாம. சோ அது வந்து நம்மளை முஞ்சினா கூட இப்ப ஒரு 400 டார்கெட் வச்சா கூட T20ல 401 அடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே. நம்ம 19 கோடி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கோம். வெறும் ஹாட் ஸ்டார்ல மட்டும் ஓட்டு போடல, ராப்பகலா உட்காந்து மிஸ் கால் பண்ணி அர்ச்சனாவோட நம்பருக்கு அப்படிதான் நம்ம வந்து 19 கோடி ஓட்டு வாங்க வச்சோம். சோ அந்த 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 ஆட்கள் வந்து இப்ப மட்டும் என்ன சரி இது ஒரு பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் ஓட்டு போடாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு உடனே எல்லாம் களத்துல இறங்கிட்டாங்க. சனிக்கிழமைல இருந்து களத்துல இறங்கிட்டாங்க. பயங்கரமா எல்லாம் ஓட்டு போட ஆரம்பிச்சு 15 நிமிஷம் கேப்ல எல்லாருமே முழு மூச்சா ஓட்டு போட்டு நம்ம சேனல்ல நிறைய பேர் வந்து ஓட்டு போட்டுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. நானும் ட்விட்டர்லயும் பாக்குறேன். நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே அர்ச்சனா ஃபேன்ஸ் வந்து முழு மூச்சா ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. சோ அதனுடைய விளைவு என்னன்னா மாபெரும் வெற்றி. ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்ன சொல்றது ஒரு 20-21 லட்சம் ஓட்டு வித்தியாசத்துல ஒரு மாபெரும் வெற்றி, பயங்கரமான ஹிட். சோ நடுவுல ஒரு குழப்பம் இருந்தது. அது யாரு சேனல் பண்ணாங்களா, ரவீனா சைட்ல பண்ணாங்களா, அது என்னன்னு நமக்கு தெரியல. சோ அது எதா இருந்தாலும் பரவாயில்ல, அதை மீறி நம்ம ஜெயிச்சாச்சு. அதுதான் இங்க முக்கியம். பாசிட்டிவிட்டி தான் இம்பார்ட்டன்ட். சோ இனிமே வந்து நம்ம ஓட்டு போடுற பிரச்சனை இருக்காது. பிக் பாஸ்ல அவ்வளவு தூரம் ஓட்டு போட்டாச்சு. வாரம் நம்ம நம்பர் 1 தான் வர வச்சோம். அர்ச்சனா ஒரு வாரம் கூட செகண்ட் பிளேஸ் இல்ல. எவ்ரி வீக் அர்ச்சனா நாமினேட் ஆனா நம்பர் 1 தான். அது எத்தனை பேர் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அர்ச்சனா நம்பர் 1 தான் வந்துட்டு இருந்தாங்க பயங்கர டிஃபரன்ஸ்ல. இந்த முறையும் அதே டிஃபரன்ஸா நம்ம காமிச்சிருக்கோம். இது மாபெரும் வெற்றி. ஸோ அடுத்தடுத்து பிக் பாஸ் கொண்டாட்டம், ஃபேன்ஸ் மீட், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரப்போகுது. ஸோ அதை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். ஸோ அவ்வளவுதான். இது வந்து ஒரு மிகப்பெரிய சக்சஸ். ஒரு மக்கள் அன்பு உண்மையிலே இருக்கிறவங்களுக்கு தான் அது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு அடுத்த ஒரு ப்ரூஃப் இது. ஏன்னா அந்த கலாட்டா இதுல போய் ஒரு நிறைய கமெண்ட்ஸ் அந்த திடீர்னு மாறின உடனே அந்த கமெண்ட்ஸ் போட்ட அவ்வளவு பேருமே அர்ச்சனா ஃபேன்ஸ் தான். அதை ரவீனாக்கு டிஃபெண்ட் பண்ணி பதில் சொல்றதுக்கு ஒரு ஆள் கூட வரல. அதுல இருந்தே தெரியுது அதுல ஏதோ ஒரு சம்திங் தில்லுமுள்ளு நடந்திருக்கு அப்படின்னு. சரி போயிட்டு போகுது. அட் த எண்ட் ஆஃப் த டே தர்மம் ஜெயிக்கும் அப்படிங்கறத மீண்டும் ஒரு முறை ப்ரூவ் ஆயிருக்கு. நம்ம மணி பயங்கர பிஸியா இருக்காரு. இப்ப மணிச்சந்திரா அவர் வந்து நிறைய இன்டர்வியூ கொடுக்கறது, ஃபேன்ஸ் மீட்டிங்கு, லைவ்ல வர்றது அப்படின்னு சொல்லி பயங்கர பிஸியா இருக்காரு. லைவ்ல வந்தப்போ அவர் வந்து ஃபேன் கிளப்புக்கெல்லாம் நன்றி சொன்னாரு. மணின்னு தனியா வச்சிருந்தாலும் சரி, மணி ரவீனானு வச்சிருந்தாலும் சரி, மவீனானு வச்சிருந்தாலும் சரி, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாரு. ஸோ அவருக்கு வந்த கமெண்ட்ஸை பார்ப்போம். நம்ம அந்த கமெண்ட்ஸ்ல என்ன மாதிரிலாம் கருத்து தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். தல த ரெஸ்பெக்ட் இன்க்ரீஸ் ஹியர், கீப் கோயிங், வி வில் சப்போர்ட் யூ லிட்ரலி இன் டியர்ஸ் ஆஃப்டர் சீயிங் திஸ் லைவ், கைஸ் கிவ் யுவர் 100%, யூ வில் ஆல்வேஸ் மேக் அஸ் ப்ரவுட் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வாழ்த்தி போட்டிருக்காரு. மணி ஹோலிக்ஸ் அப்படின்னு சொல்லி மணி ஃபேன் அவரு. டியர் சைல்டு, யுவர் எக்ஸ்பிரஷன் வாஸ் அமேசிங் ஃபார் திஸ் சாங்,
உங்களுக்கு ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் கியூட்டா இருக்கு, ஆக்டிங் நன்றா வரும் அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க வாழ்த்திருக்காங்க. செம்ம கியூட்டா இருக்கு பிரதர். ஆஃப்டர் பிபி இப்பதான் உங்களை லைவ்ல பாக்குறேன், செம்மையா இருக்கு, ஹாப்பி. இதுல விமல் ப்ரோ அண்டு நீங்களும் செஸ் போர்டு வந்து உடனே ரியாக்ட் பண்ணது வந்து செம்ம, உங்க ஃப்ரெண்ட்ஷிப் செம்ம அப்படின்னு சொல்லி அந்த செஸ் போர்டு அவருக்கு பிரைஸா கொடுத்துருந்தாங்க. அவர் கொடுத்தாங்களா, அந்த சின்ன குழந்தைக்கு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், அவரோட அண்ணன் பொண்ணுக்கு. ஸோ அதை வந்து அவர் ஓப்பன் பண்ணி காமிச்சாரு. ஏன் ரவீனா செல்லம் பத்தி பேசவே மாட்டீங்க, மவீனாஸ் லவ் அப்படின்னு, மவீனா லவ்னு ஒரு ஐடி, அவங்க கேட்குறாங்க ஏன் ரவீனா செல்லம் பத்தி பேச மாட்டேங்கிறீங்க அப்படின்னு. பிரதர் உங்க ட்ரையோவை ரொம்ப மிஸ் பண்றேன், லவ் யூ மணி ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காங்க. பிரியா அப்படின்னு ஒருத்தர். அப்புறம் மணிச்சந்திரா ஃபேன்ஸ் அப்படின்னு ஒரு ஐடி, மணி மாஸ்டர் ஐ மிஸ் திஸ் மூமெண்ட் பட் நெக்ஸ்ட் டைம் ஐ வில் நெவர் மிஸ் இட்னு போட்டிருக்காரு. அண்ணா உங்களுக்கு கேர்ள்ஸ் ஃபேன் நிறைய இருக்காங்க அப்படின்னு சொல்லி 143 விபி குயின் அப்படிங்கிறவங்க போட்டிருக்காங்க. அதே மாதிரி பிரியா லவ் சதீஷ் அப்படிங்கிற ஒரு ஐடி, அண்ணா லைவ் மிஸ் பண்ணிட்டேன், இப்போதான் வந்து ஃபுல்லாக லைவ் பார்த்தேன், நீங்கள் எங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக தெரியும், பட் சீக்கிரம் ரவீனா பற்றி அப்டேட் போடுங்க, எனக்கு டெய்லி உங்கள் அப்டேட் தான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ உங்கள் டெய்லி வந்து இன்ஸ்டாகிராமை பார்க்குறாங்க போட்டிருக்கு. தளபதி விஜய் அண்ணா அப்படிங்கிற ஒரு ஐடி, பெங்களூரில் எங்கே இருக்கீங்க பிரதர், ஐ எம் ஆல்சோ பெங்களூர் அப்படின்னு போட்டிருக்காங்க. மணி ஹோலிக்ஸ் திருப்பி இன்னொரு கமெண்ட், யூ ஆர் சோ கைண்ட் டு அஸ்னு போட்டிருக்காரு. அப்புறம் மணி ரவீனா BB7 அப்படின்னு ஒரு ஐடி, பட் ஹாப்பி ஃபார் சி யூ அப்படின்னு போட்டிருக்காரு. ஐஷூஸ் ஃபாதர் ஹஸ் ஸ்போக்கன் டு இந்தியா கிளிக்ஸ் கிளாரிஃபையிங் ஆன் வாட் ஹி மென்ட் இஸ் நாட் அபவுட் யூ மணிச்சந்திரா அஃபிஷியல். இதை நான் ஏற்கனவே காலையிலே வீடியோவில் சொல்லிட்டேன், அவர் வந்து மணியை பற்றி அப்படி சொல்லவே இல்லை, தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு ஐஷு ஃபாதர் கிளியர் பண்ணிட்டாரு அந்த இன்டர்வியூவில். ஸோ மணியை பற்றி அது இல்லவே இல்லை. அப்புறம் மணி ரவீனான்னு ஒரு ஐடி, when you said don't hurt Ravina and do not spread negative comments on her, you both deserve the love. ஸோ இதை அவர் சொல்லியிருந்தார், ரவீனாவை பற்றி நெகட்டிவாக எதுவும் போடாதீங்க அப்படின்னு, ரூமர்ஸ் எதுவும் பரப்பாதீங்கன்னு சொல்லியிருந்தாரு, நெகட்டிவாக எதுவும் பண்ணாதீங்கன்னு அதுக்கு அவர் வந்து வாழ்த்தியிருக்காரு. மணி ரவீனா அப்படிங்கிற ஐடி. மணிச்சந்திரா அஃபிஷியல், ஹே மேன் யூ ஆர் எ ஜெம் அப்படின்னு போட்டு அந்த ஜெம்மு மாதிரியான சிம்பிள் நம்ம இதில் போட்டிருக்காரு எமோஜியில். அப்புறம் மணிச்சந்திரா அஃபிஷியல் டார்லிங் யூ லுக் சோ கியூட் லவ் யூ அப்படின்னு சொல்லி நாட்டி குயின் அப்படிங்கிற அவங்க சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சுந்தர் மாளவிகா ஃபார் மேக்கிங் அவர் ஜெம் ஹாப்பி. சுந்தர் மாளவிகா சுந்தர் வந்து மணிக்காக வந்து பாடினாங்க, அவங்க கேட்ட பாட்டை அவங்க பாடினாங்க, லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஐ மிஸ் யூ ஸோ மச் மாஸ்டர் அண்ணா அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. சுல்தானா அப்படிங்கிற லேடி போட்டிருக்காங்க. கையில் ஒரு ஃபேன் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. ஐ ஆம் ரம்யா, என் டாக்டர் டெய்லி உங்களை பார்க்கணும்னு அழுகிறா, அவளுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், இப்போ அவள் உங்களை பார்க்குறா, ஒரு ஹாய் சொல்லுங்க, பாப்பா நேம் மான்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ மணிச்சந்திரா அஃபிஷியல், தேங்க்யூ ராக் ஸ்டார் ஃபார் கம்மிங் அண்ட் மேக்கிங் அஸ் ஃபீல் பெட்டர் வித் யுவர் பிரசன்ஸ் அண்ட் இன்ட்ராக்ஷன், யூ மேட் அவர் டே பெஸ்ட் எவர் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஹாய் மணிச்சந்திரா பிரதர், ஐ எம் சிஸ்டர் ஃப்ரம் மலேசியா அப்படின்னு மாலா ரவின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. ஐ மிஸ் திஸ் மூமெண்ட், நெக்ஸ்ட் டைம் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஹை மை ஹீரோ ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காரு. நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ். சுபிக்ஷா, ஆமாம் அவங்க அண்ணன் பொண்ணு சுபிக்ஷா பாப்பாவை கேட்டதா சொல்லுங்க மணி அண்ணா அப்படின்னு போட்டிருக்காங்க. பிரதர் காஞ்சிபுரம் வாங்க ப்ளீஸ் அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. வெரி ஹாப்பி டு see the comments, all positive comments, you deserve this master அப்படின்னு ஒருத்தவங்க போட்டிருக்காங்க. செல்லோ நீங்கள் ஹாய் கூட சொல்லலை நான் சொன்னதுக்கு அப்படின்னு ஒருத்தவங்க புவனான்னு போட்டிருக்காங்க. 10,500 லைக்கு, 339 கமெண்ட்டு. ஸோ எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. கமெண்ட் கம்மியாக இருந்தால் கூட, லைக்கு கம்மியாக இருந்தால் கூட அது வந்திருக்கிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது, அவங்க ஃபேன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதில் 99% பாசிட்டிவ் தான், எதுவும் ஒரு நெகட்டிவ் கமெண்ட் கூட நான் பார்க்கல. 100% பாசிட்டிவ் கமெண்ட். ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. வர்ற எல்லாரும் ஒரு சோஷியல் மீடியாவில் பாசிட்டிவாக போடுறாங்க அப்படின்னா அது பெரிய விஷயம் தானே. அது வந்து மணிக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட் அப்படின்னே நம்ம சொல்லலாம்.